சந்தோஷதாமத்துக்கு சில உத்தரம் நாங்கள் வச்சு செய்கிறோம். மற்றது துவாபர யுகத்தில் ராவணனால சபிக்கப்படுறது, அதாவது அன்பிற்காக சபிக்கப்படுறதால பாவச்செயல்கள் செய்ய தொடங்குறோம்னு சொல்றேன். சத்திய சகவாசத்தை பற்றியும் இங்கேதான் எல்லா சீரழிவாக இருக்கும். சத்திய சகவாசமும் இங்கேதான். சத்தியோகத்தில் சத்திய சகவாசம் எந்த இல்லைன்னு சொல்லுவார். பாவச்செயல்களை பற்றி நல்ல செயல்களை பற்றி சொல்லுவார். வித்தியாசமாக சத்தியோகத்திற்கும் இங்கேயும் இருக்கிற பல விஷயங்கள் சொன்ன வித்தியாசங்களை செயல்களை பற்றி சொன்ன சகவாசங்களை பற்றி சொன்ன பாபாண்டைக்கு வெற்றி ஸ்வரூபம் ஆகிறதுக்கு சொன்ன வழி எனக்கு பிடிச்சிருக்குது. கண்ணாடியை பார்க்கறது. ஸோ பாபாண்ட கண்ணாடியில் நான் போய் நின்றேன்டா அதில் எனக்கு ஆத்மா தெரிய வேணும். அப்போ ஆத்மா தெரிஞ்சேன்டா நான் அந்த ஆன்மீகத்தை உணருவேன். ஆன்மீகத்தை உணர 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 எனக்குள்ள சந்தோஷம் வரும். அப்போ நான் சந்தோஷமா இருந்தேன்டா கவலையற்ற சக்கரவர்த்தியா இருப்பேன். அப்போ மாயா எனக்கு கிட்டவே வர மாட்டுது. மாயா வராட்டி வெற்றி தானே. அப்ப பிராமண வாழ்க்கைன்ற ஆதாரமே இனிமையா இருக்கிறது. அப்ப முதல் நான் இனிமையா இருக்கணும். அதே இனிமைய எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். மற்ற சிஸ்டர் அந்த சரீரமற்றவர் ஆகிறதுக்கு பாபா நேற்று சொன்னதையும் இன்றைக்கு சொன்னதையும் சேர்த்து வச்சு நான் கடைஞ்சு பார்த்தேன்னா எனக்கு அது பிடிச்சு கொண்டது. அது என்னன்னா, இப்ப நான் ஆத்மான்றதை முதல் உணர வேணும். உணர்ந்துட்டு நான் எப்படியானவன்ன்றதை உணர சொல்றேன். அப்ப நான் எப்படியானவன், ஒரு பிரைட்டான ஒளியாலான ஒரு சக்தி. அந்த சக்தி இந்த உடம்புல இருந்து கொண்டு இதுலையுமே ஒட்டாமல் உடம்புல இருந்து கொண்டு இந்த காரியங்களை உடம்ப கொண்டுச்சு சேவிக்கிறேன், கர்மேந்திரிய கொண்டுச்சு. ஆனா எனக்குள்ள இருக்க வேண்டிய உணர்வு என்னண்டா, நான் ஆத்மா என்ன வச்சு சேவிக்கிறவர் பாபா. அந்த உணர்வுல இருக்கணும். இதே வேலையைத்தான் பரந்தாமத்துல இருக்கீங்க, அது அப்படி ஆத்மாவுல பதிவா இருக்கும். பிறகு சத்தியயுகத்துல வரைக்கும் என்ன ஏதென்று தெரியாத அந்த சமஸ்காரம் இயல்பா அங்க வேலை செய்யுது. துவாபர யுகத்திலையும் அந்த தேவி சொரூபத்துல இருந்து கொண்டும் அதே வேலையைத்தான் செய்யறோம், எல்லாருக்குமே கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா பிறகு இங்க பாபாண்ட குழந்தை ஆயினா போல பிராமணன் ஆயின உடனே பாபா அதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். அப்ப புரிஞ்சு உணர்ந்து பாபாவோட இருந்து அதை செய்யறோம். அப்புறம் பரிசாவாகிட்டு பாபா அதுக்கு கையை கொடுத்து கொண்டு பாபாவோட சேர்ந்து அதை செய்து கொண்டு போறோம். ஓம் சாந்தி. இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கிடைத்த பின்னர் பிறகு ஞானத்தை கொடுங்கள் என்று சொல்லி. அதாவது சத்தியத்துல ஏன் தேவர்கள் பாவ செயலும் செய்ய முடியாதுன்னு சொல்லி. சத்தியத்துல உண்மையான தந்தையிடம் பாபா உண்மையான தந்தையிடம் ஆசீர்வாதம் தேவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றதால பாவம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி. அப்பா சொல்றேன் நாங்க தேடல்ல இருக்கக்குள்ளதான் அவன் போதை வருது. அந்த தேடுதல்ல எங்களுக்கு நம்பிக்கை வருது. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வர்றதால பாபாவை நம்புறோம். முதல் அப்பதான் சொல்றாருன்றது சத்திய ஞானம் எங்களுக்கு சொல்றதால ஒவ்வொரு நாளும் அந்த போதை எங்களுக்கு அந்த ஆன்மீக போதையில இருக்கேக்குதான் அந்த ஆசீர்வாதம், அந்த முழு முரளியும் பாபா முழு ஞானத்தையும் வழியில இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. முதல் நம்பிக்கை எங்கள்ல வருது. அடுத்தது பாபா தான் சொல்றாரு. அந்த ஞானம் வருது. என்னன்னா எங்களுக்கு அந்த இந்த முதல் துவக்கத்துல எல்லாமே சரீரம் அந்த எல்லாத்தையுமே கடவுள் என்று பார்த்துட்டோம். கும்பிட்ட கடவுள் எல்லாரையுமே கடவுள் என்று பார்த்துட்டோம். சரீரத்திலேயோ அல்லது சிலையிலையோ எல்லாத்தையும் கடவுள் என்று பார்த்து அந்த நம்பிக்கையில வாழ்ந்தோன்றிருந்த நாங்கள் பாபா அந்த தேடிக்கொண்டு வந்ததால எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. அதைத்தான் புரிந்துணர்வு அந்த போதையை தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம். அந்த ஆசீர்வாதம் இந்த கதையில வருதான் இந்த வரங்கள் கொடுத்தா அது கட்டாயம் நிறைவேறும். அது எங்களுக்கு தாரார். ஒவ்வொரு நாளும் வரம் தான் தராதான். ஆசீர்வாதம் தான் சத்தியத்துல நாங்கள் போய் கிடைக்கிறதுக்கு அந்த பாவ செயல் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்று சொல்றேன்.
அந்த ஆசீர்வாதம்ன்றது எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்கு கிடைச்சிட்டு நாங்கள் அதை இப்போ என்ன மாறி யூஸ் பண்ணினா பாவ செயல் செய்கிறோம். ஏதாவது ஒன்று பிள்ளையா செய்தால் கட்டாயம் சபிக்கப்படுறோம். மற்றாக்களாலேயும் எங்களுக்கு சபிக்கப்படுது. இப்போதான் நடக்குது. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதான் அதை நடைமுறையில் படுத்தி போதைய அந்த வெற்றி நம்பிக்கையில் தான் இருக்குன்னு சொல்றேன். ஓம் சாந்தி. சுமுகு வந்துருவோம். அப்பா சொல்றேன், இன்றைக்கு தாய்மார்களாகிய நீங்க தான் வந்து கங்கைகள், தூய்மையாக்கும் கங்கைகள். ஒரு கவலையற்ற சக்கரவர்த்தி ஹலோ, ஓம் சாந்தி கேக்குதா? சூமில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மாயால் பிரவேசிக்க முடியாது. ஓம் சாந்தி. சிஸ்டர் அங்க இருக்கிறவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்ப மாயால் பிரவேசிக்க முடியாது. வந்து எல்லாரும் புரிந்து கொள்ளாம இருந்தா அவைக்கு சொல்லட்டாம். என்னென்றால் முதல் அல்ஃபாவை புரிந்து கொள்ளுங்க. அது புரிந்தா இல்லாட்டி வேற உங்களுக்கு புரியாது. இல்லாட்டி விளங்கி எழுத சொல்றேன். அப்ப எழுதாட்டி மாய வந்துடுமா? மாய வந்து அது விளங்க புரிந்து கொள்ள முடியாம செய்யுதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றேன். இந்த சேவைக்காவாடி சொல்றேன். அப்ப அல்ஃபா என்ற பிரதான விடயத்தை முதல் புரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி புதுசா வரைக்கும் சொல்றேன். அந்த கிறிஸ்டியானிட்டியை ஒப்பிட்டார். கிறிஸ்டியன் தர்மத்துல இருக்கிற ஆக்கள் வந்து பவண்ட குழந்தை ஆக மாட்டினோம். ஆனா அதுல யார் இந்த தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துல இருந்துச்சுனமோ அவைகளுக்கு அதை அட்ராக்ட் பண்ணும். அப்ப அவைகள் இங்க வந்து முயற்சி செய்யும். அந்த விநாசத்தை பற்றி சொன்னார். அப்ப அங்கேயாவது பிள்ளைகளை கொல்லுவாரு. அது அந்த குண்டுகளால வந்துதான் விநாசம் நடக்குது. ஓம் சாந்தி. படங்களை அந்த விளங்கப்படுத்த சொல்றார். அப்ப இதை புரிந்து கொள்கின்ற நியதி உடையவர் மாத்திரம்தான் இந்த வேட்டை புரிந்து கொள்கிறார். அப்ப அதனை புரிந்து கொள்ளாதவர் அவை எங்களை குலத்துக்குரிய இல்லை என்று நாங்க கூறுவோம்ன்றார். அப்ப அவை எங்க சென்ற போதும் அங்க வந்தாலும் கூட ஒரு பிரஜையாக இருக்க முடியும்னு சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இனிமேதான் பிராமண வாழ்க்கையில உயர்ந்த குணம் வேண்டும். நாங்கள் இனிமையா இருந்து மற்றவர்களையும் இனிமையான ஆக்க வேண்டும் சொல்றாரு. ஓம் சாந்தி. ரிஜிஸ்டர் சொல்லுங்க. ரிஜிஸ்டர் சொன்னவா அவங்க தெரியல. சூமில இருந்து சொன்னவா கேட்கல. சொன்னவா பொயின் சொன்னவா கேட்கல. உங்களுக்கு போட்டாங்க. சரி சொல்லுங்க, சொல்றாக்கள் சொல்லுங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். மாமா இந்த கட்டளை இன்றைக்கு எல்லாருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும்ன்ற கட்டளை. மற்றது பாபா விகாரங்கள் என்ற அந்த புதைகுழியிலேருந்து எல்லாரையும் வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்ற. அதுக்கு போய் நீங்க போய் காப்பாற்ற போய் நீங்க விழுந்துடாதீங்கன்னு சொல்ற. ஓம் சாந்தி சிஸ்டர். முக்கியமான பாயிண்ட். எங்க ஒரு தடவை இல்லையா இங்க? ஓம் சாந்தி. பாபா சொல்றார் வந்து முதல் அல்ஃபா விளங்கப்படுத்துங்கன்னு சொல்லி தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கோ. அந்த குளத்துல இருக்கிற ஆத்மாக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா தொடர்ந்து கேப்பினம் என்று நேற்றுன்னு சொல்லி இருந்தார். நாடி பார்த்து சொல்ற மாதிரிய அவையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி விட்டுடுங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சொல்றார். அல்ஃபாவை தந்தைய முதல் சொல்லிக்குள்ள வந்து அதுக்கு பிறகு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளங்கிச்சு நம்மண்டா மெட்டது தொடர்ந்து அதை கேப்பின ஞானத்தை வந்து சொல்றார் வந்து
அப்ப அல்லாட்டி சந்தேகம் கொண்டு திருப்பி கேள்விகள் கேட்டுக்கொண்டு அனுப்பினோம்னு சொல்றார் பாபா. அதுக்கு தான் சொல்றார் பாபா, பார்த்து எப்படியான ஆத்மாக்கள்ன்றது ஞானத்தை கொடுங்கோ சொல்லியிருந்தார். இந்த தர்மத்துக்குரியவர்கள் தான் திருப்பி வருவார்கள், வேற தர்மத்துல இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களோ வரமாட்டினோம். ஆனா இந்த தர்மத்துல இருந்து மாற்றப்பட்டவர்கள் திருப்பி வந்து இந்த ஞானத்தை கேட்பினோம் என்று சொன்னார். அப்ப எல்லாமே உங்களுக்குள்ள அந்த கிளி சொல்ற மாதிரி, அதை வாய்ச்சிட்டு கீதையில சொல்ற மாதிரி அப்படியே கொண்டு சொல்லாதேங்கோ, அதை உள்ளுக்குள்ளால உணர்ந்து அனுபவம் செய்து அந்த போதையோட மெட்டாக்களுக்கு சொல்லிக்கல அது மெட்டாக்களுக்கு போய் சேரும்னு சொன்னேன். இன்னைக்கு போதைய சொன்னார், ஆன்மீக போதையை வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த கண்ணாடி போல அது உங்களுக்கு நம்பிக்கைன்ற அத்தாட்சி. அது எங்களுக்கு அந்த போதை அந்த சந்தோஷம் எங்கள தெரிய வேணும். அதுதான் அந்த பிராமண வாழ்க்கைன்ற அந்த ஆதாரம் அத்தாட்சின்னு சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்பா சொல்றேன், தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகின்ற கவலை மட்டும் இருக்க வேணும் என்று. மற்றது ஆத்ம உணவில் திடமாக இருக்க வேணும். அதற்கு சரீரமற்ற பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்றேன். சூட்சும உலகில் எந்தவித அலங்காரமும் இல்லை என்று சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் ஓம் சாந்தி. சாந்தி. இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு பாபா சொல்ற கணக்கு தெரிய இல்லை ஆக்களுக்கு கண்டு என்னண்டா ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு குழந்தை அனைவரும் தந்தையண்டு கூறுவனா அவர் எப்படி அப்படி இருக்கேலும் அவரே என்னட்ட படிக்கிறார். உலக சக்கரம் சுழலுதாண்டு சொல்லுகணும், ஆனா எப்படி சுழறாண்டு அவைக்கு தெரியாது. மாற்றம் எதுவும் இல்லாம சுழறுதா இல்ல அது மாற்றம் உண்டாண்டது அது கூட தெரியாது. விஷ்ணுவின் தொப்புள் கொடியில பிரமாதம் காட்டுகணும், ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை என்று சொல்லி சூட்சும சரீரம் என்றாலே என்னன்னு தெரியாதவைக்கு அப்ப அங்க இருக்கிறது சதையும் எலும்பும் தான். மற்ற தேவதைகளாம் அங்க இருக்கணும் என்று சொல்றேன். நச்சுக்கடல் பாற்கடல் எல்லாம் சொல்லுகணும், ஆனா அதுவும் என்னண்டு புரிய இல்லையண்டு கணக்க புரிய இல்லைன்றத நாங்க தான் இனி மற்றவைக்கு அதை புரிய வைக்கணும் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஓம் சாந்தி. தேங்க்யூ. ஓம் சாந்தி. அப்பா சொல்ற சத்திய யுகத்துல சத்திய சகவாசம் எதுவும் இருக்காது, அது இங்கதான் சத்தியத்தின் சகவாசம் இருக்குதுன்னு சொல்றார். கலியுகம் சத்தியோகம் பற்றி உங்களுக்கு தான் தெரியும். இந்த பக்கத்திலிருந்து மறுபக்கத்துக்கு செல்ல வேண்டியதுதான் பிரதான விஷயம் என்று சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அப்பா சொல்றார், இந்த ராமராஜ்யமும் ராவணராஜ்யமும் சுக துக்கத்தின் விளையாட்டுன்னு சொல்றார் அப்பா அன்றைக்கு. அதோடு சொல்றார், சத்தியத்துல ஒருத்தரும் பாவ செயல்கள் செய்ய மாட்டார்கள், இங்குதான் எல்லாரும் பாவ செயல்களை செய்கிறார்கள்னு சொல்றார் அப்பா அன்றைக்கு. அதால சுக துக்கத்தின விளையாட்டுன்னு சொல்றார். இங்க புதிய மரக்கன்றுகள் நிரப்படுவதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறான்னு சொல்றார் அப்பா அன்றைக்கு. ஆனா இப்ப அரசாங்கத்துல என்ன மரக்கன்று நாட்டப்படுறது அந்த விழா எல்லாம் கொண்டாடுறது தானே, அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு அப்பா. இந்த சத்தியத்துல அப்படி ஒண்ணு நடக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஆன்மீக போதையில் இருக்கும் பொழுது மாயை பிரவேசிக்க மாட்டேன்னு என்று சொல்றார். அதோட பழைய உலகையும் பழைய சம்ஸ்காரங்களையும் இலகுவில் மறக்க முடியும் என்று பாபா சொல்றார். ஓம் சாந்தி சிஸ்டர். சாந்தி. பாபா சொல்றார், தாய்மார்களாகிய நீங்க தான் ஞான கங்கைகள் என்று சொல்றார். அப்ப நீங்க தான் தூய்மையாக்குவர்கள், சிவசக்தியாம் இருக்கிறீர்கள், பிரம்மா என்ற குழந்தைகளாம் இருந்து நீங்க தான் இதை செய்கிறீர்கள் என்று சொல்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்போ சிஸ்டர் சொன்ன கருத்தின்படி நானே ஒன்று சொல்றேன்னு சொன்னா, பாபா சொல்றார், தந்தையத்தான் நாங்க இல்லையற்ற குரு, இல்லையற்ற ஆசிரியர், இல்லையற்ற தந்தை என்றெல்லாம் சொல்றோம். அவருக்கு மகிமை பாடுறோம், சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர் என்று. அப்ப உண்மையில அந்த மகிமை ஒரு ஆளுக்கு தான் சொல்லலாம், அது அப்பாவுக்கு தான் அது இருக்குது. ஆனா அப்பா சொல்றார், எப்ப நாங்கள் அவருக்கு சமமாக வாரோமோ அப்பதான் அவற்ற மகிமையெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. அப்ப அதாலதான் அப்பா பதித்த பாவனரா இருக்கேக்க நாங்களும் பதித்த பாவனரா மாறுறோம்.
அப்ப அதாலதான் அப்பா சொல்றார், தாய்மார்கள் வந்து பதித்த பாவனரை வந்து சிவசக்தியெல்லாம் இருக்கணும்னு சொல்றார். அப்ப அந்த பேர் தாய்மார்களுக்கு அந்த தந்தையின் தொழிலை நாங்களும் செய்கிறோம். அந்த மகிமை எங்களுக்கு கிடைக்குது. அப்ப நாங்கள் பாபாக்கு சமமா வாரம்ன்றது அதான் பாபா சொல்லி இருக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். அந்த புத்திய தின்றதுன்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்தது தானே, அதை தான் யோசிச்சேன்ல. என்னன்னா உண்மையா இந்த ஞானத்தை அறியோணுமெண்டு வந்து கேள்வி கேட்கிறாக்களுக்கு நாங்க வடிவ விளங்கப்படுத்தலாம். சில பேர் விஷமத்துக்கு வந்து சும்மா கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பினம் தானே, அவையத்தான் அந்த புத்திய தின்றாக்கள் என்று சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப உண்மையா அதை அறியோணுமெண்டு நினைக்கிறாக்கள் உண்மையா கேள்வி கேட்டு வடிவ விளங்கி கொண்டு தானே அவை இப்போ இந்த அங்கால ஃபாலோ பண்ணிவிடும். விளங்கி கொண்டுற மீன்ஸ் நம்பிக்கை வரணுமே, இது உண்மையா கடவுள் தான் இவருக்குள்ள வந்து சொல்றாருன்றது டக்குண்டு நம்புறதுக்கு கஷ்டம். என்ன நாங்கள் இவ்வளவு எல்லாம் ஃபாலோ பண்ணி இவ்வளவு கும்பிட்டு இவ்வளவு எல்லாம் செய்து இந்த சமய நூல்கள் படிச்சு எத்தனையோ பேர்ட்ட நூல்களை படிச்சு கிடைச்சு இது ஒன்று புதுசாக கொண்டு சொல்லிக்கல டக்கண்டு நம்பாயினம் தானே ஒரு தரம். அதுக்கு உண்மையாக கட்டாயம் கேள்வி கேட்கறது பிள்ளையண்டு இல்லை, கேள்வி கேட்கத்தான் வேணும். கேள்வி கேட்காம சும்மான்றது அது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவோம். உண்மையா வடிவ விளங்கி கொண்டா தான் நாங்கள் மற்றவைக்கும் விளங்கப்படுத்தலாம். அதையும் மற்றதை தானே கஜன் பிரதர் சொன்னக்கு அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் இங்கே தான் எடுக்கிறோம், பாபாட்டி எடுத்து உண்மையாக நாங்கள் அதை உள்ளுக்குள்ளே எடுத்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கல தான் எங்களுக்கு அந்த போதை அது உருவாகிக்கல தான் நாங்கள் எங்களோட சம்ஸ்காரத்தையும் வெற்றி கொள்ளலாம். நாங்கள் சம்ஸ்காரத்தை போட்டு உடைச்சி வெளுத்தி கொள்ளலாம். அதுக்கு மேலால் போய் மாயை அதுகள் வராது. நாங்கள் போதையில் இருந்தால் நாங்கள் தான் அப்படி ஆக போகிறோம் ரெண்டு அந்த நம்பிக்கையும் போதையும் இருக்கணும் சொல்றேன் பாபா. ஓம் சாந்தி. ஆசீர்வாதம் என்று சொல்லக்குள்ள ஆசீர்வாதம் ரெண்டு விதமா. எஸ் பிரதர் சொன்ன கஜன் பிரதர் சொன்னதும் சரிதான். அதே நேரத்துல பாபா என்ன சொல்றார், இந்த ஞானம்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்றார். இந்த ஞானத்தின் மூலம்தான் நீங்கள் சத்கதி அடைகிறீங்க. அப்ப இது வந்து உங்களை என்ன செய்யுது, அந்த உலகத்துக்கு போறதுக்கான ஆசீர்வாதமாக அமையுது இல்லையே. அதுக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் பாபா இல்ல ஆசீர்வாதத்தை தார நாங்கள் உண்மையா அதை உள்ளுக்கு எடுக்கிறே இல்லையா, அதை எங்கடேண்டு அதுலதான் நாங்க அந்த பிராக்டிஸ் பண்றே இல்லையா சிஸ்டர், அந்த போதை எங்களுக்கு வர்றே இல்லை. சண்டே வாணி கூட என்ன பாபா சொல்ற, நீதான் நான் அதை உணர்றேனா, உண்மையா நீதான் தேவதையா இருந்த நீ சொல்றாரு முதலாவது 2வது 3வது லைன்ல. அது நான் ஏற்றுக்கொள்றேனா, எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்றேன், பிலீவ் பண்றேனா, பிலீவ் பண்ணினா நடக்கும். அவன் தானே சொல்றேன், நம்பிக்கை வச்சு முன்னேறு. அதான் சிற்றண்டைக்கு ஒரு வினாடியின் விஷயம் என்று சொன்னார் தானே, வந்து ஒரு நாள்ல நம்பிக்கை ஏற்பட்டதுன்றா குழந்தை ஆயிட்டீங்க, உலகத்துக்கு எஜமான நம்பிக்கை தானே எல்லாத்துக்குமே காரணம். அவன்டைய வடிவா சொல்லி இருக்கிறார். இத்தனை மாதிரி இன்றைக்கு இந்த இங்கால இருந்து அங்கால நீங்க போறீங்க, பால் கடல் நச்சுக்கடல இருக்கிறீங்கன்னு சொன்னேன், புதகுழியில இருக்கிறீங்க, இவ்வளவு எல்லாம் சொல்றார். நான் அதை உண்மையா உணர்றேன். நான் புதல்குழிக்குள்ளான் இருக்கிறேன், நான் நச்சுக்கடலுக்குள்ளான் இருக்கிறேன், எனக்குள்ள விகாரங்கள் இருக்கு, உணர்றமாண்டா இல்ல இல்லையா? எவ்வளவு தூரத்துக்கு உணர்றேன். உணர்ந்துட்டா பிரம்ம பாபா மாதிரி அடுத்த நாள் நீங்க ஆயிடுவீங்க, நீங்க முழுக்க விட்டுடுவீங்க. விடுறீங்களா பாபா? உடனடி தானம் இன்றைக்கு சொல்லிட்டார், பிரம்ம பாபாவுக்கு தான் தூண்டுறேன்னு சொல்லிட்டார் அந்த துறவரத்தை. அப்படி செய்தாதான் அவர் தண்டை அலுவலை பார்க்கலாம். பார்த்தீங்களா ஏன் அவர் தூண்டினவர்? பிரம்ம பாபா ஆக்சுவலி இவ்வளவோ ஆன்மீக பயிற்சி செய்தவர். என்ன சும்மா பிரம்ம பாபா ஆகல,
பாபா பிரம்மாவா கல்யாணம் முடிக்கும் போதே தான் சன்னியாசி ஆகணும்னு நினைச்சவர் இல்லையா? உங்களுக்கு அதெல்லாம் கதைகள் தெரியும். ஆனா அந்த படம் பார்த்த பிறகு அவற்றை புத்தி என்ன ஆயிடுச்சது வேண்டிட்டு தான். ஆனா பிரம்ம பாபா நிறைய முயற்சி ஆதியிலே செய்திருக்கிறார். அதுக்கு பிறகும் ஃபேமிலியோட இருந்து பிஸ்னஸ் பண்ணி இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனா இருந்துமே அவர் இவ்வளவுக்கு ஆன்மீக முயற்சி ஏர்லி மார்னிங்ல எழுப்பி செய்திருக்கிறார். அப்ப எதுக்கு பாபாண்ட மனசு என்ன ஆவலா இருந்துச்சுன்னா இந்த ஞானம், இந்த நான் வந்து உயர்ந்த நான், இது நான் இல்லை என்ற அந்த உணர்வு பாபாக்கு இருந்திருக்குது. அப்பவே பாபா பிரம்ம சிவபாபா வரக்கு முந்தையே கூட்டி இருக்கிறார். இந்த கண் நீ என்னென்னலாம் பிள்ளை செய்த, இன்னைக்கு காது என்ன பிள்ளை செய்த இல்லையா? அவரே கூப்பிட்டு இருந்து செக் பண்ணி இருக்கிறார். பழைய டயரியில் எழுதி வச்சிருக்கிறார். இப்ப பாபா நிறைய முயற்சி செய்திருக்கிறார். சும்மா பிரம்ம பாபா அப்படி இல்லை. இப்ப நாங்க அதை முயற்சி செய்யறோமா? அதான் இவ்வளவு ஞானம் கிடைச்சிருக்கு. சிஸ்டர், என்ன பொறுத்தவரையில நான் கேசஸா இருந்தது நான் நினைச்சது. ஆனால் எங்களுக்கு கர்மிக் அக்கவுண்ட் இருந்தால் அதை நாங்கள் அதான் கர்ம கணக்க தங்க தீக்கிறதுக்கு தான் அதுவும் சொன்னார்ல அன்னைக்கு தீத்தே ஆகணும் இல்லையா? உடலால கர்ம கணக்கு இருக்கு, உறவுகளால இருக்குது, எந்த சம்ஸ்காரத்தால இருக்குது. என்ன பொறுத்தவரையில நான் எவ்வளவு புதுசராகத்தான் வாழ்ந்தேன். ஆனால் கோயில்ல சொன்ன உண்டு பொய்யாத்தான் வாழணும் ஆக்கினேன். அப்படி சில விஷயங்கள் கர்மிக் அக்கவுண்ட் நான் பேஸ் பண்ணத்தான் இயற்கையால இருக்குது, எல்லாத்தாலும் இருக்கு கர்மிக் அக்கவுண்ட். சிஸ்டர், அந்த பிரம்ம பாபா வந்து கிருஷ்ணரா இருந்தவர், பிறகு நாராயணனா வந்தவர். அப்ப அவற்ற ஆத்மாவில அவருக்கு அந்த சம்ஸ்காரங்கள் ஏற்கனவே பதவியில இருந்திருக்குது. அப்ப அதால அவருக்கு இதில் செய்ய ஈஸியாயும் இருந்திருக்கு. என்ன அதுவும் ஒரு காரணம். இருந்தபடியாத்தான் அவருக்கு அந்த தூண்டுதல் வந்தது இல்லையா? சிவபாபாவும் தூண்டுறார், ஆனா அதே நேரத்துல அவரும் என்ன அந்த முயற்சி செய்திருக்கிறார் இல்லையா? உங்களுக்குள்ள அந்த பதிவு இருக்குதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை செய்ய பண்ணும். அதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். நாங்க முயற்சி செய்யக்க பாபா எங்களுக்கு ஹெல்ப் பண்ற சில தெரியறதானே இல்லை. பாபா நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவார். ஒரு மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் நம்ப வேணும். முதல் நாங்கள் அப்படி இருந்த நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை வரணும். தேவதையா இருந்த நாங்கள் அந்த நம்பிக்கை இருக்கணும். பாபா சொன்ன சிவபாபா சொன்ன பிரம்மாவுக்கு நீதான் அது வார்த்தை தான் இல்லையா? அவன் அவ்வளத்தையும் யோசிச்சு பாருங்க, லேசான விஷயம் இல்ல. அவ்வளவு சொத்துப்பத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு பாபா அவ்வளவு சொத்துப்பத்தை எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லா கொடுக்கணும். அது இன்னொரு ஆள்கிட்ட, அது ஒரு தரம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட வாங்கி அதுவும் சின்ன சின்ன பிள்ளையர் எழுதி வைக்கணும்டா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அந்த இது அந்த இல்லையா 100 வீதம் நாங்க கொடுத்து பாபா சொன்ன நீங்க கொடுத்து போட்டு திருப்பி எடுக்கிறீங்க. சுமையை தாங்கோடு நான் கேட்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? கொடுத்துட்டு அப்பப்ப தூக்கி வச்சு கொண்டிருக்கிறீங்க. எல்லாமே என்னுடைய முயற்சி. உள்ளுக்கு நான் சும்மா மேலால நாங்கள் சும்மா ஞானத்தை கேட்டு போட்டு சொல்லி போட்டு போறதில்லை. மௌனம் தளத்துக்கு பாபாண்டைக்கு சொல்றேன் இல்லையா? நேற்றைக்கு சொன்ன மௌனத்தின் மூலம் நான் உள்ளுக்கு வேலை செய்கிறேன். எனக்குள்ள போய் நான் என்ன செக் பண்ணி அவ்வளவு கரைகள் இருக்குது, எவ்வளத்தை நான் கிளியர் தான். பாபா வைரம் என்ற வைரம் என்ன பட்டதிட்ட ஷைன் பண்ண உணர சொன்னாருண்டே பாபா. உணர நாங்கள் போஞ்சு எழுதி போஞ்சு சொல்லி போட்டு போகாது ஒன்றுமில்லை. எங்க உணரும் பாபா நீ நெற்றியில ஜொலிக்கிற வைரம்னு சொல்லிட்டார். எது சொல்லிட்டார்? எல்லா கழிவுகள் குப்பிகள் எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டார். அப்ப என்ன செய்யணும்? பட்டதிட்டோம் கிளீன் பண்ணி ஜொலிக்கிற வைரமா மாத்திரம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். அந்த நினைவுல இருந்து
கொண்டு போனாதான் எங்கட மாய தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருப்பா. அதை அழிக்கிறதுண்டா வெல்றதுண்டா நாங்கள் பாபான்னு நினைவுல இருந்துதான் தீர வேணும். அதை முயற்சி செய்த ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த ஆத்ம உணர்வுல நடுக வந்து கொண்டே இருப்போம். ஆத்ம உணர்வுல இருந்துதான் பாபாவை நினைச்சு கொண்டு அந்த மாயை வெல்லலாம். அந்த மாயை வெல்ற சக்தி வந்துட்டோம்டா நாங்கள் வெற்றியாளர்கள். அதுக்கு மாய பாபா ஓம் சாந்தி சிஸ்டர் கேட்கலையா? மாயைண்டா என்னன்னு கேட்கிறேன். மாயை என்னுடைய வீக்னஸ் இல்லையா? வீக் பாயிண்ட். எஸ். அப்ப நான் எவ்வளவுக்கு பாபான்ற நினைவுல இருக்கிறேனோ மாயை எனக்கிட்டே வராது. நான் பாபாவின் நினைவுல நான் ஆத்மாவுல இருக்கிறேன்னு சொன்னா நான் சக்திசாலியா இருப்பேன். எப்ப நான் மறக்கிறேனோ அத அப்ப மாய வருதுகிட்டு. நான் என்னுடைய என்னுடைய அந்த நான் என்னுடைய நிலைய நான் நினைக்கிறேன், என்னுடைய நிலையை நான் மறந்துடுறேன். நான் எப்பேற்பட்டவர்ன்றதை நான் மறக்கிறேன். ஓம் ஓம். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. வெற்றி திலகம் நெற்றியிலிட்டாய் பாபா, நாளும் ஞானத்தை ஊட்டி வளர்த்தாய் பாபா, பாவத்தின் உலகை முடித்து வைத்து ஸ்வர்க்கத்தை படைத்தாயே, ஸ்வர்க்கத்தை படைத்தாயே. சுயத்தின் சுகத்தை உணர வைத்தது உந்தன் பிறவி என்றோ, அதிசயமன்றோ ஆனந்தமன்றோ சுயத்தின் தரிசனமன்றோ. ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா, உந்தன் வரவால் எங்கள் வாழ்வில் அஞ்ஞானமகன்றதன்றோ, அஞ்ஞானமகன்றதன்றோ. உனக்கு சமமாய் என்னை மாற்றும் வரத்தை தந்தாய் என்றோ, அம்மையுமன்றோ அப்பனுமன்றோ உள்ளம் கவர்ந்த நாயகனன்றோ. யோகேஸ்வரா யோகேஸ்வரா, உனது வருகை வைரம் போன்ற சங்கமயுகமன்றோ, சங்கமயுகமன்றோ. வெற்றி திலகம் நெற்றியிலிட்டாய் பாபா, நாளும் ஞானத்தை ஊட்டி வளர்த்தாய் பாபா, பாவத்தின் உலகை முடித்து வைத்து ஸ்வர்க்கத்தை படைத்தாயே, ஸ்வர்க்கத்தை படைத்தாயே.
சொல்லிருக்கீங்க? இல்ல இந்த நாட்டு நடுறதுன்றது பாபா எங்களைத்தான் நாட்டு நட்டுருப்பார். நட்டுட்டு ஞானம் என்ற தண்ணியை ஊற்றி வளர்க்கிறார். பிறகு நாங்கள் யோகம் செய்ய அது எங்களுக்கு பசல இப்ப செழிப்பா வளர்ந்து வருவோம். வரைக்குள்ள மாயா வந்து இன்ஃபெக்ஷன், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வருது. அதுக்கு ஸ்ப்ரே அடிக்க சொல்றார். வந்து தாடி நாட்ட கடைஞ்செடுத்த கிளாஸ், அந்த கிளாஸை கேட்டு அந்த இன்ஸ்டன்டா முயற்சி செய்வது தானே, அதை வச்சு செழிப்பா வளர்றது நல்லதா இருக்குது. அப்பா அந்த மிராக்களுக்கு அப்படி செய்யறது. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், நன்றி பாபா. தேங்க்யூ. ஓம் சாந்தி.